Hi guys, it's me Santosh. நான் இப்போ ஒரு புது ஃபிட்னஸ் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், சந்தோஷ் எக்ஸ் ஃபிட்னஸ் அப்படின்ட்டு. இந்த சேனல் பேசிக்காக வந்து ஃபிட்னஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறது தான். நான் ஃபஸ்ட்டு இப்படி இருந்தேன், இப்போது இப்படி இருக்கேன். இது எதனாலனா 10th ஸ்டடீஸ் வந்தனால மோஸ்ட்டாக ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஸ்கூல்லேயும் விடலை, என்னாலேயும் தனியாக எடுத்து பண்ண முடியல. முதல்ல வந்து ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிட்டு இருந்து இப்போ வந்து டெஸ்ட்டு நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சதுனால எல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகி இந்த நிலைமைக்கு வந்து 55 6 இருந்தேன். கடைசி நான் காம்படிஷன் போகும்போது கராத்தே காம்படிஷன் போனேன். நான் நிறையா காம்படிஷன் அட்டன் பண்ணியிருக்கேன், அத்லட்டிக்ஸ், கராத்தே, யோகா, இந்த மாதிரி நிறைய போயிருக்கேன். நான் மெடல்ஸ் காட்டுறேன். அப்புறம் ஒரு 56 kgs இருந்தேன், இப்போது 73 kgs. 56 இங்கே இருக்குது, 73 இங்கே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 kg பக்கம் ஏறி இருக்கு. எத்தனை ஒரு 6 to 7 monthஸில். இப்போ நான் இந்த 20 kg வந்து குறைக்க முடியாது, குறைக்கவும் கூடாது. ஏன்னா இப்போ வந்து என்னோடய பாடி ஃபேட் பர்சன்டேஜ் 28. மினிமம் லெவலே நமக்கு ஒரு 2-3-4% இருக்கணும். மினிமம் 4% இருக்கணும், இல்லை மறுகையாக தான். ஸோ நம்ம வந்து இப்போ 4% டேரெக்டாக குறைக்க போகிறதில்ல. 1 month இப்போ 28 இருக்க பர்சன்டேஜை நான் வந்து ஒரு 10 to 15 ஒரு 12-13 அந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அடுத்த 1 month கொஞ்சம் இன்டென்சிவான ட்ரைனிங், ஜிம்முக்கு போய். இப்போ நான் வந்து ஹோம் ஒர்க் அவுட் தான் பண்ணுறேன். நேற்றுக்கு ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு Day 1 ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிற அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் அந்த 10லேருந்து ஃபேட்டை ஒரு 7 to 6%. என்னோட கோல் என்னன்னா 60 கிலோ, 73லேருந்து 60 கிலோ. இன்னைக்கு சாயந்தரம் ஒரு வீடியோ வரும், என்னோட ஃபிசிக்கல் இப்போ என்ன பண்ண போற, என்ன சார்ட்டு, ஒரு டேட்டா ஷீட், அந்த மாதிரி ஒரு ஷெட்யூல். நான் உங்களுக்கு அந்த டேட்டா ஷீட் அட்டாச் பண்ணுவேன். அது அந்த டேட்டா ஷீட்டை ஃபாலோ பண்ணி 60 daysல 6 பேக் கொண்டு வர போறோம். சேலஞ்ச் இன்னிலேருந்து ஆரம்பிக்குது. இன்னைக்கு ஈவினிங் ஃபர்ஸ்ட் நான் வந்து எனக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்கு, அதனால நான் ப்ரீத்திங் எக்ஸசைஸ், அப்புறம் கொஞ்சம் டேனெல்லாம் இருக்கு என் ஃபேஸில், அதையும் ரிமூவ் பண்ண போகிறேன். 6 பேக் வர வைக்க போகிறேன். அப்புறம் என்னோட எய்ம் கெரியர், நான் 10th முடிச்சு அடுத்த 11 அதுலேயும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டடி பண்ண போகிறேன். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு. 2 எக்ஸாம்ஸ் தான் இருக்குது, மேக்ஸ், ஐடி. மேக்ஸ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு, இப்போ நான் மேக்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது வெறும் ஒரு 1 hour 1.5 hours தான் நான் மசில் ட்ரைனிங், ஆப்ஸ் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். ப்ராப்பராக டயட் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு வந்து டே பை டே அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஃபோட்டோ எடுத்தா மறக்காமல் எடுத்தா. அப்புறம் வந்து மேக்ஸ் முடிஞ்சால் அடுத்து ஐடி, அது பெருசு சிலபஸ் எதுவும் இல்லை. அப்போ வந்து நான் வந்து ஒரு 4 to 3 hours வந்து ஒர்க் அவுட் பண்ணலான்னு இருக்கேன், கொஞ்சம் இன்டென்சிவாக. அதை முடிச்சுட்டா அவ்வளோதான். இன்னைக்கு ஃபுல்லாக ஒர்க் அவுட், ஸ்கின் கேர், அப்புறம் என்னோட வீசிங் பிரச்சனை எல்லாமே பண்ணணும். என்னோட கெரியரையும் பேஸ் பண்ணி நான் 2 yearsல காலேஜ் போகணும். என்னோட எய்ம் வந்து இப்போ என்னால் சொல்ல முடியாது, நான் அதை அச்சீவ் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகே, எப்பவுமே நம்ம வாழ்க்கைக்கு ஒரு சேலஞ்ச் இருந்துக்கிட்டே இருக்கணும், அதை நம்ம தாண்டி வந்துக்கிட்டே இருக்கணும், அதுதானே லைஃப். நான் இப்போ ஒரு மோட்டிவேஷன் போடுறேன், அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய். என் கெரியர் எவனோ முடிக்க முடியும், என் கெரியர் எவனோ முடிக்க முடியும். அந்த இறைவன் மட்டும் தான் நினைச்சா முடியும். இறைவன் வந்து என்னை எப்படி அவுத்து கொடுப்பான், என்னடா